Decode the World Unfiltered. India has been a good friend, but India has charged basically more tariffs than almost any other country. இந்தியா அமெரிக்காவுடைய நண்பன் அப்படின்னும் அதிக வரி காரணமாக இந்தியாவோட சிறிய அளவிலான வர்த்தகத்தையே மேற்கொண்டு வருவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் பதிவு செய்திருக்கிறார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் அப்படிங்கிற இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். கூடுதலாக அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இந்த வரி விதிப்பு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலாகும். இந்த அறிவிப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, இதனுடைய பாதிப்புகள் என்ன, இதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். இந்தியா அமெரிக்காவுடைய நண்பன் அப்படின்னும் அதிக வரி காரணமாக இந்தியாவோட சிறிய அளவிலான வர்த்தகத்தையே மேற்கொண்டு வருவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் பதிவு செய்திருக்கிறார். உலக அளவில் இந்தியாவே அதிக வரி விதிக்கும் நாடு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கக்கூடிய ட்ரம்ப், இந்தியா கடுமையான நாணயமற்ற வர்த்தக தடைகளை ஏற்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டை இந்தியா மேலே வைக்கிறார். யுக்ரைன் கொலைகளை ரஷ்யா நிறுத்த வேண்டும் அப்படின்னு பல்வேறு நாடுகளும் வலியுறுத்த வரக்கூடிய நிலையில் இந்தியாவோ ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் இராணுவ தளவாடங்களுடைய வர்த்தக நாடாக இருப்பதாகவும் ட்ரம்ப்புடைய குற்றச்சாட்டு. அவர் தன்னுடைய பதிவில் இந்த குற்றச்சாட்டை எல்லாம் இந்தியாவை நோக்கி முன்வைக்கிறார். ரஷ்யாவோட வர்த்தக நட்பு பாராட்டுவதனால இந்தியாவுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு. இது ட்ரம்ப்போட முடிவு தான். இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே இது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வரப்போகிறது, அதில் மாற்றங்கள் இருக்குதா அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்தே எழக்கூடியதாக இருக்கிறது. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வரி விதிப்பு நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னு ஒரு பதிவை அவர் சமூக வலைத்தளத்தில் தான் போடுறாரு. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிக்கையாகவோ அல்லது இந்தியாவுக்கான ஒரு அறிவிப்பாகவோ இன்னும் கொடுக்கப்படலை. அதில் மாற்றங்கள் வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இந்திய தரப்பில் இருக்கிறது. ஏன்னா இப்போதும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கின்றன. பேக்கெண்டில் இந்தியாவுக்கும் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. அமெரிக்காவுடைய குழு இந்தியாவுக்கு வர இருக்கிறது அடுத்த வாரத்தில். எனவே இது இறுதி முடிவா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறது. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய வர்த்தகத்தை பார்த்து ட்ரம்ப் ஏன் கோவப்படணும், அவருக்கு ஏன் இந்த ஆத்திரம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய வர்த்தக பங்குதாரராக இருந்து வருகிறது. இந்தியாவினுடைய இராணுவ தளவாடங்கள் மற்றும் உபகரணங்களில் பெரும்பகுதி நாம் ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்கியிருக்கிறோம். ஆப்ரேஷன் சிந்தூரின் போது கூட பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பயன்படுத்திய S-400 ஏவுகணை அமைப்பு இருக்கு இல்லையா, வான்வழி தாக்குதலை தடுக்கக்கூடிய நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்பு S-400, இந்த அமைப்பு போன்ற அதிநவீன இராணுவ தளவாடங்கள் அதெல்லாம் ஒரு உதாரணம்னு சொல்லலாம். இதுவும் நமக்கு ரஷ்யாவுடைய தயாரிப்பு தான். அதேபோல் கூடங்குளம் அணுமின் நிலையம் போன்ற திட்டங்கள்லையும் ரஷ்யா இந்தியாவுடைய அணுசக்தி மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. யுக்ரைன் மீதான தாக்குதலை காரணம் காட்டி மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்த போது இந்தியா ரஷ்யாவுடனான தன்னுடைய வர்த்தக உறவுகளை மேம்படுத்தியது. அதை வர்த்தக உறவுகளை தடை செய்யலை, ஆனால் நாம் மேம்படுத்தணும். இதன் விளைவாக இருதரப்பு வர்த்தகம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்தது. ரொம்ப குறிப்பாக நமக்கு என்ன தேவை இருந்ததுன்னா கச்சா எண்ணெய் தேவை இருந்தது. கடந்த ஆண்டில் மட்டும் ரஷ்யா மற்றும் இந்தியா இடையான இருதரப்பு வர்த்தகம் 66 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியது. 2030 வருஷத்துக்குள்ள 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வர்த்தக இலக்கை அடைய 2 நாடுகளுக்கு இடையில திட்டங்களும் இருந்தன. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில அப்படியான திட்டங்கள் இருக்கின்றன. இந்தியாவினுடைய இந்த வர்த்தக உயர்வுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பெருமளவு அதிகரித்தது தான். நமக்கு தேவைகள் அதிகம் இருந்துச்சு. மேற்கத்திய நாடுகள் ரஷ்ய எண்ணெய்க்கு விலை கட்டுப்பாடுகளை விதித்த போது ரஷ்யா கிட்டேருந்து நாம் சலுகை விலையில் அதிக அளவில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய தொடங்கணும். 2022ஆம் ஆண்டு தொடக்கத்தில் 0.2% தான் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி இந்தியாவுக்கு இருந்தது. ஆனால் அண்மை காலத்தில் இந்த சதவீதம் 0.2% இருந்தது இல்லையா, இது 35% உயர்ந்திருக்கு. இது சர்வதேச கச்சா எண்ணெய் விலையினுடைய ஏற்றத்தை தடுக்க உதவியதாகவும் கூறப்படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவைகள் இருந்தது, கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட வேண்டிய தேவை இருந்தது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை உயரும்போது நாம் பெரிய அளவு பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இது பயன்பட்டுச்சு. அமெரிக்க டாலரை பயன்படுத்தாமல் இந்திய ரூபாய் மற்றும் ரஷ்ய ரூபிள் ஆகியவற்றில் வர்த்தகம் செய்வதற்கான வழிமுறைகளை இரு நாடுகளுமே ஆராய்ந்து வருகின்றன. இது ரொம்ப முக்கியமான ஒரு முன்னேற்றம்.
இந்திய ரூபாயில் வர்த்தகம் செய்வதற்கு அங்கீகாரம் அளித்த முதல் நாடு ரஷ்யா அப்படிங்கிறது நாம் இங்கே வந்து குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம். ரஷ்ய பொருட்களை வாங்கும் நாடுகள் மீது இரண்டாம் நிலை வரிகளை, அதாவது செகண்டரி டாரிஃப்ஸ் விதிக்கப்படும்னு ஏற்கனவே ட்ரம்ப் அச்சுறுத்தலாம் செய்து கொண்டிருக்கிறதெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்தியா ரஷ்யாவோட சீரான வர்த்தக உறவை மேற்கொண்டு வருகிறது. இதுவும் ஒரு காரணம். ட்ரம்ப் வந்து இவ்வளோ கடுப்பாகிறதுக்கு கடுப்பேந்துறாங்க மைலாட் அப்படிங்கிற அளவுக்கு ட்ரம்ப் வந்து புலம்புறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் இது. ட்ரம்ப் தன்னுடைய பரஸ்பர வரி விதிப்பு, அதாவது ரெசிப்ரோக்கல் டாரிஃப், இந்த கொள்கையை அறிவித்ததற்கும் அதை பின்பற்றுவதற்கும் பல முக்கியமான காரணங்களை முன்வைக்கிறார். அதையும் நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். அவரோட அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கொள்கையினுடைய நீட்சியாகத்தான் இந்த பரஸ்பர வரி விதிப்பு அமல்படுத்தப்படுது. பல நாடுகள் அமெரிக்க பொருட்கள் மீது அதிக இறக்குமதி வரிகளை விதிக்கின்றன. அதே சமயம் அமெரிக்கா அந்த நாடுகளின் பொருட்கள் மீது குறைந்த வரிகளையோ அல்லது வரிகளற்ற வர்த்தகத்தையோ அனுமதிக்குது அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட வாதம். இதுக்கு உதாரணமாக ட்ரம்ப் என்ன சொல்லார்னா இந்தியாவை தான் குறிப்பிடுறாரு. அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா 52% இறக்குமதி வரி விதிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவுக்கு வரி விதிப்பதே இல்லை நாங்கள் அப்படிங்கிறத ஒரு ஒப்பீடாக சொல்கிறாரு. வரி விதிப்பு முறையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை சரி செய்யறதுக்காக தான் நான் இந்த பரஸ்பர வரி விதிப்பு தேவை அப்படின்னு ட்ரம்ப் வந்து தொடர்ச்சியாக வாதம் வைக்கிறாரு. அமெரிக்கா ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு மற்ற நாடுகள் விதிக்கும் வரிகளுக்கு இணையான வரிகளை அமெரிக்காவும் விதிப்பதன் மூலமாக சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஒரு சமமான போட்டித்தன்மையை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது ட்ரம்ப்போட கிளைம். அதை தான் அவர் நம்புகிறாரு. அதுபடி தான் இந்த அறிவிப்புகளை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கார். இந்த கிட்டத்தட்ட ட்ரேட் வார், இந்த வர்த்தக போரை தொடங்கியிருக்கிறாருன்னு சொல்லலாம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளோட இந்த போரை வந்து ட்ரம்ப் தொடங்கியிருக்கிறார். ட்ரம்ப்போட இந்த அறிவிப்பு இந்தியாவை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானமாக எழும் இந்த இடத்துல. அமெரிக்கா இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தைகளில் ஒன்று. 2024ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் $129 பில்லியன் வர்த்தகம் நடந்திருக்கு. அதில் இந்தியா சுமார் $46 பில்லியன் வர்த்தக உபரியை பெற்றிருந்துச்சு. இந்தியா மீது அமெரிக்கா 25% வரி விதித்தால் அது இந்தியாவினுடைய பொருளாதாரம் மற்றும் பல்வேறு துறைகளில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு கணிக்கப்படுது. குறிப்பாக இந்த 25% வரி விதிப்பு அப்படிங்கிறது இந்திய பொருட்களுடைய விலையை அமெரிக்க சந்தையில் கணிசமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்திய ஏற்றுமதியாளர்கள் மற்ற நாடுகளோட போட்டியிடுவதுங்கிறது கொஞ்சம் கடினமாகிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடல்சார் பொருட்கள், இரும்பு மற்றும் உருக்கு பொருட்கள், வாகனங்கள் மற்றும் உதிரி பாகங்கள், ஸ்மார்ட் போன்கள், வைரங்கள் மற்றும் தங்க நகைகள், பிளாஸ்டிக், பெட்ரோலிய பொருட்கள், இயற்கை ரசாயனங்கள், இயந்திரங்கள், அது இல்லாமல் ஜவுளித்துறை அப்படின்னு அதிகம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புள்ள துறைகளாக இதெல்லாம் பார்க்கப்படுது. ஏற்றுமதி குறையிறதுனால இந்த துறைகளில் உள்ள தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு அல்லது குறைந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு நிலையும் ஏற்படலாம். ஏற்றுமதி குறைவது இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சிறிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதாவது 0.1% வரைக்கும். அமெரிக்க சந்தையை இலக்காக கொண்ட நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு தயக்கம் காமிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குறிப்பாக ஐஃபோன் மாதிரி இப்போ ஆப்பிள் வந்து இங்கே முதலீடு செய்யலாமா அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா சீனா போன்ற நாடுகளில் அதிகமான வரி விதிப்பு இருக்கக்கூடிய சூழலில், அதேபோல் அவங்களுடைய கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவுக்கு தங்களுடைய தொழிற்சாலையை மாற்றுவதற்கான எண்ணமும் கூட ஆப்பிளுக்கு இருந்துச்சு. அப்படியான ஒரு விருப்பத்தையும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ அதிலெல்லாம் சில தயக்கங்கள் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்திய மருந்து துறை மீது குறிப்பிடத்தக்க தாக்கங்களை இது ஏற்படுத்தலாம். அமெரிக்கா இந்திய மருந்து பொருட்களுடைய மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்று. அமெரிக்காவுடைய ஜெனரிக்ஸ் மருந்து தேவைகளில் 40% மேலே இந்தியா தான் பூர்த்தி செய்யுது. வரி விதிப்பால் இந்திய மருந்துகளுடைய விலை அமெரிக்க சந்தையில் கடுமையாக உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் அமெரிக்காவுக்கு இந்திய மருந்துகள் ஏற்றுமதி செய்யப்படுறது குறைந்து இந்திய மருந்து நிறுவனங்களுடைய வருவாய் அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இன்னொரு பக்கம் ஏற்கனவே அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயுடைய மதிப்பு மேலும் சரிவடைய வாய்ப்பு இருக்குது. ஏற்றுமதி குறைந்து இறக்குமதி அதிகரித்தால் அந்நிய செலாவணி கையிருப்புங்கிறது பாதிக்கப்பட்டு ரூபாயினுடைய மதிப்பு மேலும் குறைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இது இறக்குமதி பொருட்களுடைய விலையை அதிகரிக்கும். இந்தியா பதிலடி வரிகளை விதித்தால் அது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக போரை மேலும் தீவிரப்படுத்தக்கூடியதாக மாறிடும். இது 2 நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளில் நீண்ட கால சிக்கல்களை உருவாக்கலாம் அப்படிங்கிறதும் பொருளாதாரம் சார்ந்து பார்க்கக்கூடிய வல்லுநருடைய கருத்தாக இருக்குது. சர்வதேச வர்த்தகத்தில் நிச்சயமற்ற தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாகவும் இது மாறும். இந்த வரி விதிப்பு எதிர்மறை தாக்கங்களை மட்டும் ஏற்படுத்தாது, பல நேர்மறை தாக்கங்களும் கூட இருக்குது. அதையும் நம்ம பார்க்கணும். அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியில் ஏற்படக்கூடிய சரிவுங்கிறது இந்திய நிறுவனங்கள் உள்நாட்டு சந்தையில் கவனம் செலுத்தவும் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் நுகர்வை அதிகரிக்கவும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்களுக்கு இது ஒரு உத்வேகமாக அமையலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. ஏன்னா
இறக்குமதி செய்யப்பட்ட அமெரிக்க பொருட்களுடைய விலை உயரும். அதனால் இந்திய பொருட்களுடைய தேவை அதிகரிக்கும். இப்போ இந்தியா போன்ற ஒரு பெரிய சந்தை, இந்தியா போன்ற ஒரு நாடுக்கு நாம் ஏற்றுமதி அப்படிங்கிறது ஓரளவுக்கு பயன்பட்டாலும் ஏற்றுமதி செய்ய முடியாத சூழலில் இறக்குமதிக்கு பதிலாக நாமே உற்பத்தி செய்து நம்மளுடைய சந்தையிலேயே கொண்டு போக முடியுங்கிற ஒரு நிலை ஏற்படும். அமெரிக்காவை தவிர மற்ற நாடுகளோட வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த இந்தியா முயற்சிக்கக்கூடும். இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. பிற நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியா விரைவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். இந்த வரி விதிப்பு, அதாவது 25% வரி விதிப்பு அப்படிங்கிறது இந்தியா சுயசார்பு அடைவதற்கான முயற்சிகளை மேலும் தீவிரப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக கூட அமையலாம். இறக்குமதிகளை குறைத்து அத்தியாவசிய பொருட்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒன்றாகும் இந்த ட்ரம்ப்போட வரி விதிப்புங்கிறது மாறக்கூடும். ஆனாலும் இன்னும் காலம் இருக்குது அப்படின்னு தான் பலரும் பார்க்குறாங்க. ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவருடைய வரி விதிப்புகள் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்களை கொண்டதாகவே இருந்திருக்கு. பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் புதிய வரிகள் அறிவிக்கப்படுகின்றன. ஒரு முறை ஒரு அறிவிப்பை கொடுத்துறாரு, அதுக்கு பிறகு அதை மாற்றுறாரு. அமெரிக்கா தற்போது சீன பொருட்கள் மீது 34% பரஸ்பர வரி விதிச்சிருக்கு. இது ஏற்கனவே விதிக்கப்பட்ட வரிகளோடு சேர்த்து சீன பொருட்களான ஒட்டுமொத்த வரி அப்படிங்கிறது எவ்வளோ ஆகுது தெரியுமா? 145% உயருது. ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு 15% வரியை ட்ரம்ப் விதிச்சிருக்காரு. மற்ற நாடுகளுக்கு என்னென்ன வரி விதிப்பு அப்படிங்கிறதையும் நம்ம சுருக்கமாக பார்க்க முடியும். ஜப்பானுக்கு 15%, பிரிட்டனுக்கு 10%, கனடாவுக்கு 25%, வியட்நாம் 20%, பிலிப்பைன்ஸ் 19%, இந்தோனேஷியா 19%, ஈரானுக்கு 30% அப்படின்னு உலகில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் வரி விதிப்பை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இறக்குமதி செய்யப்படக்கூடிய எஃகுக்கு 50%, அலுமினியத்திற்கு 25% பொதுவான வரி விதிக்கப்படும் அப்படின்னும் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்க நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த நாடுகளுக்கு 10% வரி விதிக்கப்படும் கூடுதலாக அப்படிங்கிறதும் ட்ரம்ப்போட அறிவிப்பு. இப்போ பிரிக்ஸ் நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளை ஆதரிப்பதால் கூடுதல் வரி அப்படின்னு சொல்கிறாரு. வரி விதிப்பிலிருந்து இந்தியா தப்பிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இந்த வரி விதிப்புங்கிறது கொஞ்சம் எதிர்பார்க்கப்பட்டதை விட கூடுதல் தான். அப்படிங்கும்போது வரி விதிப்புகள் தொடர்பாக ஏற்கனவே 5 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிஞ்சிருக்கிறது. 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வரக்கூடிய 25ஆம் தேதி நடைபெற இருக்குது. அமெரிக்க வர்த்தக அதிகாரிகள் இந்தியாவுக்கு வந்து வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்த இருக்காங்க. பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு என்னென்னா பார்த்தோன்னா, விவசாயம் மற்றும் பால் பொருட்கள், இதுதான் பேச்சுவார்த்தையிலே மிக முக்கியமான மற்றும் கடினமான சிக்கலாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அமெரிக்கா என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய விவசாயம் மற்றும் பால் பொருட்களுக்கு இந்திய சந்தையில் அனுமதி கேட்குது. ஆனால் இந்தியா என்ன சொல்கிறோம், நாம் என்ன சொல்கிறோன்னா, எங்களுடைய உள்நாட்டு விவசாயிகள் மற்றும் தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கு இந்த துறைகளில் வரி குறைப்புகளை செய்வதற்கு நாம் தயக்கம் காமிக்கிறோம். சில மின்னணு பொருட்களுக்கான வரி குறைப்புகள் குறித்தும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. தானியங்கி வாகனங்கள் மற்றும் அதன் உதிரி பாகங்கள் மீதான வரிகளை குறைக்கவும் அமெரிக்கா தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுட்டே இருக்குது. இந்தியாவுடைய டிஜிட்டல் தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டம், தரவு இடமாற்றங்கள் மற்றும் உள்ளூர் மயமாக்கல் தேவைகள் குறித்தும் அமெரிக்கா கவலைகளை எழுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜவுளி, தோல் பொருட்கள், ரத்தினங்கள் மற்றும் நகைகள் போன்றவற்றுக்கு வரி சலுகைகளை பெற இந்தியா தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி இடைக்கால ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டாலும் இந்த ஆண்டு செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்துக்குள்ள ஒரு விரிவான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவது தான் இந்தியாவுடைய இலக்காகவும் நோக்கமாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 இடத்துல இருக்குது. நம்முடைய ஏற்றுமதி இப்போது கிட்டத்தட்ட $14 பில்லியன் மேலே இருக்குது. இன்னும் சில ஆண்டுகளில் அது $50 பில்லியன் உயர்த்தணுங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய இலக்கு. இந்தியாவுடைய இலக்கும் ஏற்றுமதி, அதாவது குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலில் இந்த 25% டேரிஃப் இருக்கு இல்லையா, இது சில இடங்களில் நமக்கான சிக்கலாக மாறக்கூடும். ஆனாலும் நம்மோடு போட்டியில் இருக்கக்கூடிய, இப்போ டெக்ஸ்டைல் மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்மோடு போட்டியில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் இதைவிட கூடுதலாக டேரிஃப் இருக்கிறதுனால நமக்கு பெரிய பாதிப்புகள் வராது அப்படின்ற பார்வையும் இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரு நிறைவான ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவது அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய இலக்காகவும் இருந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு பிறகு தான் நமக்கு உறுதியான இந்த வர்த்தக வரி விதிப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.